ஹாய் குழந்தைகளா, நம்ம இந்த வீடியோவில் தமிழ் விடுகதைகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். மொத்தம் 20 விடுகதைகள். இது நம்ம விடுகதையோட பகுதி 4. ஒவ்வொரு விடுகதைக்கும் 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இந்த வீடியோவில் நானும் ஜோவும் 2 பேர் சேர்ந்து வீடியோ படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும், நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான். அவன் யார்? ஜோ, கண்டுபிடி ஜோ. ஓகே சார், நான் கண்டுபிடிக்கிறேன். இதற்கான விடை வெங்காயம். வெங்காயம்? ஓ, இதுதான் வெங்காயமா? ஆமா ஜோ, இது உனக்கு தெரியாதா? அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான். அவன் யார்? இதற்கான விடை பந்து. பந்து? சார், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இதில் நான் தினைக்கும் விளையாடுவனே. ஓகே ஜோ. யாரும் ஏற முடியாத மரம், கிளைகள் இல்லாத மரம், அது என்ன? அச்சோ, எனக்கு தெரியலையே சார். ஜோ, கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜோ. ஓகே சார். இதற்கான விடை வாழை மரம். வாழை மரம்? அச்சோ, எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை சார். ஓகே ஜோ. பார்த்தால் கல், பல்பட்டால் நீர், அது என்ன? ஜோ, உன்னதான். இருங்க சார், நீங்க நிறைய கேட்குறீங்க, எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது. நான் கண்டுபிடிக்கிறேன் சார். ஓகே ஜோ. விடை பனிக்கட்டி. பனிக்கட்டி? இது சில்லுன்னு இருக்கும். வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். அவன் யார்? இதற்கான விடை மோதிரம். மோதிரம்? உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது என்ன? இதற்கான விடை தராசு. தராசு? அடி மலர்ந்து நுனி மலராத பூ, அது என்ன? இதற்கான விடை வாழைப்பூ. வாழைப்பூ? சார், இதை நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன் சார். 5 அடுக்கு 4 அடுக்கு, அது என்ன? ஜோ, இருங்க சார், யோசிச்சுட்டு இருக்கேன். இதற்கான விடை விரல்கள். விரல்கள்? இரவால் கிடைக்காதது இரவில் கிடைப்பது, அது என்ன? என்னவா இருக்கும்? இதற்கான விடை தூக்கம். ஆமா, தூக்கம்.
உரைக்குள் இருக்கும் உயிரை பறிக்கும் அது என்ன? விடை கத்தி. கத்தி. ஜோ, இதை பார்த்துருக்கியா? வாய் என்று கூப்பிடும், போ என்று சொல்லும், ஆனால் வாய் திறந்து பேசாது, அது என்ன? இதற்கான விடை தொழிற்சாலை சங்கு. தொழிற்சாலை சங்கு. மூன்று கொம்பு மாடு ஒரு கொம்பால் முட்டுது, அது என்ன? என்னவா இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டா வர போகுது, என்னன்னே எனக்கு தெரியல. இதற்கான விடை நெருஞ்சி முள். அச்சச்சோ, இதுதானா இதற்கான விடை? நெருஞ்சி முள். கணுக்கால் நீரில் கரடி நீச்சல் போடுது, அது என்ன? கரடி நீச்சல் போடுதா? ஜோ, இருக்கியா? இருக்கேன் சார், திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதற்கான விடை தவளை. ஐ, தவளையா? இது நான் நிறைய பார்த்துருக்கேன், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. எட்டாத கொம்பில் மிட்டாய் பொட்டலம், அது என்ன ஜோ? மிட்டாய் பொட்டலம். இதற்கான விடை தேன்கூடு. சொல்லு ஜோ. தேன்கூடு. மூடாத தொட்டியில் எடுக்க எடுக்க நீர், அது என்ன? இதற்கான விடை கிணறு. கிணறு. மாமன் வீட்டு தோட்டத்திலே மஞ்சள் குருவி ஊசலாடுதான், அது என்ன? ஜோ, சொல்லு ஜோ. இருங்க சார், நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இதற்கான விடை எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம். உடைந்த வெள்ளிக்கு ஒக்கிட ஆசாரி இல்லை, அது என்ன? இதற்கான விடை அரிசி. அரிசி. சார், இது எங்க அப்பா சாகுபடி பண்றாங்க சார், இது எங்க வீட்டுல அதிகமா இருக்கு சார். ஏழை படுக்கும் பாய எடுத்து சுருட்ட ஆள் இல்லை, அது என்ன? ஜோ, இதுதான் நம்ம விடுகதையோட லாஸ்ட் கொஸ்டின். இதுக்காச்சும் நீ கரெக்டாக ஆன்சர் பண்ண. ஓகே சார். சார், இதுக்கு பூமி கரெக்டா? கரெக்ட் ஜோ. ஜோ, நீ ரொம்ப நல்லா பண்ண இந்த வீடியோவில் எல்லாமே. ஆமாம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஒவ்வொரு விடுகதையும் சூப்பராக இருந்துச்சு சார். ஓகே ஜோ, பாய்.